ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், தம்ப்நெயில் பார்த்த உடனே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க, இன்றைக்கி கோல்டு ஷாப்பிங் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் தாங்க போயிட்டுருக்கோம். எனக்கு கிடையாதுங்க, எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் எனக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க நீ வாடி, நீ வந்தால் கொஞ்சம் எல்லாம் நல்லா பேசிட்டு வாங்கி கொடுப்பேன். இந்த மாதிரி கம்மல், இந்த கம்மல் யார்துன்னு தெரியுதா? என்னோடது இது. சேம் இதே மாதிரி ஒரு செட்டு கம்மல் வாங்கணும். அவங்களுக்கு ஸ்கீமில் 9 சவரம் கிட்ட கோல்டு வாங்கிறதுக்கு எலிஜிபிள் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு கேட்டாங்க. சரி, இப்போ வாங்க போகலான்னுட்டு ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்க்கு போனோம். அங்கே இருக்கிற இயர்ரிங்ஸு அதோட உங்களுக்கு காட்டலாம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வேணுமென்னாலும் வாங்கிலான்னுட்டு இந்த விலாகை எடுத்துகிட்ருக்கேங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அங்கே நாங்கள் பார்த்த கலெக்ஷன் எல்லாம் இங்கே உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேங்க. லாஸ்ட்டு ஃபைனலாக அவங்க ஒரு ஹாரமும் ஒரு செட்டு கம்மல் தான் எடுத்திருக்காங்க. அந்த எந்த கம்மல்ன்னுட்டு நான் லாஸ்ட்டில் அதையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் ஆன்டிக்கில் இருக்கக்கூடிய எல்லா கலெக்ஷனும் நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. ஜிஆர்டியில் சூப்பராக இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ பார்வையாக இருக்குது. 10 கிராமில் தான் வருதுங்க. எவ்வளோ ட்ரெண்டியாக இருக்குது பாருங்கள். பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி செட்டு எடுத்து காட்டினாங்க அவங்க. இது 5 கிராமும் 6 கிராம் கிட்ட இருக்குது. எஸ், 6 கிராம் கிட்ட இருக்குது. இதில் நடுவில் திலகம் ஷேப்பில் பிங்க் கலர் ஸ்டோன் ரூபி மாதிரி வருது. அடுத்த ஃபுல்லு முத்து, பெரிய பெரிய முத்து வருது. அடுத்த இந்த சாந்த்பாலி 7 கிராம். உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல் இருந்தால் வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. 1 பவுன்லனே எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்குங்க. ஜிஆர்டியில் எவ்வளோ அழகான பேட்டர்ன்ஸ் பாருங்கள். 7 கிராம்க்கே ஆன்டிக்கில் செம்மையாக இருக்குது. இந்த காசு கம்மல் பாருங்கள். யாருக்காவது காசு ஹாரம் இருந்துச்சுன்னா ஜிஆர்டியில் இந்த மாதிரி 6 கிராமுக்கே அவைலபிள் இருக்குங்க. அதுக்கு தான் காட்டிகிட்ருக்கேன். அவங்க மந்த்லி 50,000 ஒரு கார்டு, 50,000 ஒரு கார்டுன்னுட்டு கட்டிகிட்டே வந்தாங்கங்க. அவங்க சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க சேலரி ப்ளஸ் அவங்க ஹஸ்பண்ட் சேலரி எல்லாம் ஏதோ அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் இல்லை எல்லாருக்குமே. அந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து வச்சு மந்த்லி அதையும் நான் சொல்லியிருக்கேங்க. ஏண்டி, இது மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோ, இவ்வளோ சம்பாதிக்கிற இல்லை, உன் பொண்ணுக்காக என்ன எடுத்து வச்சுருக்கேன் நீ என்னட்டு நான் என்னவோ ஒரு டீச்சர் மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் கம்பல் பண்ணி தான் நான் தான் ஸ்கீமே போடுடின்னு சொல்லியிருக்கேன். நான் ஜிஆர்டியில் தான் போடணும்னுட்டு கம்பல்சரி சொல்லலைங்க. நான் ஐடியா தான் கொடுத்தேன். அப்புறமா அவங்க ஹஸ்பண்ட் கூட்டின்னு போயிட்டு அவங்க எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. அவங்க சென்னையில் தானே இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாததா. ஆனால் எவ்வளோ வந்தாலும் அவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணுறாங்கங்க. நான் அப்பார்ட்மெண்ட்லேருந்து பார்த்துட்டு தான் இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கிற. ஏண்டி என்னை பற்றி சொன்னேன்னு திட்டு போக பரவாயில்லை. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியணும். நீங்களும் அந்த மாதிரி காசு வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே 11 மந்த்து அப்படியே சேர்த்து வச்ச இந்த மாதிரி ஐட்டம் பல்காக வாங்குவீங்க அன்றதுக்காக தாங்க நான் இது சொல்லிகிட்ருக்கேன். எவ்வளோ காசு வந்தாலும் எப்போ பாரு ஏதோ ஒன்று ஜொமேட்டோ இது சாப்பிட்றதுக்குன்னா ஓகே விட்டுருங்க, அது பரவாயில்லை. அமேசானு, ஃப்ளிப்கார்டு அது இதுன்னு வாங்கிட்டே இருப்பாங்க. நான் கத்திட்டே இருப்பேன், ஏன்பா இது மாதிரி பண்ணுற, எதுக்குப்பா இது மாதிரி வேஸ்ட்டாக பண்ணுறேன்னுட்டு நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். பரவாயில்லப்பான்னுட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் கொஞ்சம் அட்வைஸாக பண்ணேன். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களும் என்ன, நான் வாங்கினேன் இல்லை 3 சவரம் பேங்கிள் லாஸ்ட் இயர் ஸ்கீமில் வாங்கினது, அதெல்லாம் காட்டும்போது அவங்களுக்கு தோணிடுச்சா என்னன்னு தெரியல. சரிப்பா நீ சொல்கிற இல்லை, நான் போய் ஹஸ்பண்ட் கிட்ட ஃபஸ்ட் டைம் அவங்க போடுறதா சரி அன்னுட்டு அவங்க ஜிஆர்டி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 11 மந்த்து கழித்து என்னோட நீ வாப்பா, ஸ்கீமில் 9 சவரம் 72 கிராம்ஸு அவங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. ப்ளஸ் அந்த கம்மல் என்னோட மாதிரியே சேம், அது காசு கொடுத்து வாங்கணும்னு சொன்னாங்க. சரி அன்னிட்டு தான் அந்த கம்மலை பார்த்துட்டே வரோம். ஹாரம் அவங்க ஹஸ்பண்டு போயிட்டு செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டாங்க. அது கல்கட்டா பேட்டர்னில் சாலிடாக இருந்துச்சுங்க, செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லு கோல்டு, அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். போனக்கப்புறமா தான் லாஸ்ட்டில் எல்லா பில் போட்டு இந்த ஒரு செட்டு வாங்கியிருக்கோம். அது என்ன செட்டுன்னுட்டு அதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த விஷயம் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம செலவு பண்ணணுன்னா எவ்வளோ இருந்தாலும் செலவு பண்ணிவிடுங்க. அவங்க ஹஸ்பண்ட் 3 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க 140 சம்பாதிக்கிறாங்க. இத்தனி வருஷம் எவ்வளவோ சேர்த்து வச்சுருக்கலாம். ஒரே பொண்ணு தான்,
எவ்வளோ சேர்த்து எதுவுமே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து இங்கே 4.5 வருஷமாக இருக்கேன் எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில். பார்க்குற எந்த ஒரு பண்டகம் வந்தாலும் அந்த பொண்ணுக்கு எதுவும் போடாமல் அப்படி இப்படி இருக்கிறது நான் கத்திட்டே இருப்பேன். ஏப்பா பொண்ணு இருக்குது நல்லா போட வேண்டியது தானேன்னுட்டு. அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா பொண்ணு போட்டுக்காதுன்னு தான் சொல்லுவாங்க அவங்களும். சரி அன்னுட்டு அப்புறமா நான் கம்பல் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் என்னன்னு தெரியாது. 23rd லாஸ்ட்டு ஜிஆர்டியில் வேறு இன்னும் ஆஃபர் போயிட்டுருக்கு. வாங்கிட்டு நீ அந்த கம்மல் வந்து நம்ம ஃபுல் அமௌண்ட்டு தான் பே பண்ணணும். அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அந்த கம்மல் வந்து நீ ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு வாங்கிக்கோ, பரவாயில்ல 1,00,000 என்ன ஆக போகுது அன்னிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டேங்க நான். அதுதான் வீட்டுக்கு வந்துட்டு உன்னால் இந்த ஒரு செட்டு வாங்கிட்டேப்பா 10 சவரம் வாங்கிட்டேப்பா அன்னிட்டு ஒரு சந்தோஷம் தானேப்பா. நம்ம வாங்குகிறோம் சந்தோஷப்படுறோம், நம்மளால் இன்னொருத்தர் வாங்குறாங்கன்னும் போது நம்மளுக்கு அது ஒரு ஹாப்பினஸ் தெரியுமில்ல. சரி அவங்களோட நானும் ஷோரூமுக்கு வந்தேன். அப்படியே அங்கே இருக்கிற கலெக்ஷன் அவங்க பார்க்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு இங்கே இருக்கிற கலெக்ஷன் காட்டினா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்கிப்பீங்கள்ல. ஸோ அதுக்கு தான் காட்டிகிட்ருக்கேங்க. இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் அந்த மாதிரி ஸ்டட் ஐட்டம்ஸ்லவும் இருக்குது. இந்த மாதிரி சாந்த்பாலி இந்த பேட்டர்னில் கூட நல்லா சூப்பரான பேட்டர்ன்ஸில் அவைலபிள் இருக்குங்க. ஒரு சிஸ்டர் வந்து அம்மாவுக்கு கம்மல் வாங்கணும் அக்கா, இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி பேட்டர்னில் 7 கல் 8 கல் அந்த மாதிரி காட்டுங்கன்னுட்டு கமெண்ட்டில் எப்போவோ கேட்டாங்கங்க. எனக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ எப்படியோ வந்தோம் இல்லை அது கூட எடுத்து பார்த்துடலான்னுட்டு அந்த கம்மல் கூட இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அங்கேயே நான் கிளியராக உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு தான் நான் டேகோட உங்களுக்கு காட்டியிருக்கேன் எவ்வளோ கிராம்ஸ் இருக்குன்னுட்டு. உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் நியர்பை ஜிஆர்டி எங்கே இருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே அழகாக இருக்குங்க. எல்லாம் 1 சவரம் 3/4 சவரம். நான் எல்லாமே வெயிட் கேட்க முடியாதுல்ல. ஸோ அங்கே அவங்க ட்ரே எடுத்து காட்டும்போது நான் அழகாக இருக்குது பேட்டர்ன்ஸ்ன்னுட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சினாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாங்கிக்கோங்க. இந்த பட்டர்ஃப்ளை சூப்பராக இருந்துச்சுங்க. 1.25 கிராமம் என்னவோ இருந்துச்சுன்னு சொன்னாங்கங்க அன்றைக்கி. சூப்பராக இருக்குங்க. இது எடுத்து கூட இப்போ நான் 1 வீக் கழித்து தான் இந்த வீடியோனே நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேங்க. ஜிஆர்டியில் ஆஃபர் அக்ஷய திருதியாக்கு போட்டாங்கல்ல. ஸோ அப்போ எடுத்தது தான் இது. இது நான் 1 வீக் லேட்டாக தான் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை இப்போ நீங்கள் போகிற அன்றைக்கி அந்த ஸ்கீமு எடுத்திருப்பாங்க அக்ஷய திருதியா. அது தெரியல எனக்கு. இங்கே இருக்கிற கலெக்ஷன் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் வாங்கிப்பீங்கள்ல, அதுக்கு தான் இந்த விலாகே பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து எல்லாமே 7 கிராம் 6 கிராம் 8 கிராம் 1 பவுண்டில் உங்களுக்கு ஆன்டிக் கம்மல் வேணும், சாந்த்பாலி பேட்டர்னில் வேணும், ஜிம்கியில் வேணும்னா எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்கள். ஜிஆர்டியில் வேறு லெவலான கலெக்ஷன்ஸுங்க. இது எல்லாமே சூப்பராக இருக்குல்ல. ஒரு சிஸ்டர் கேட்டாங்கன்னு சொன்னேன்ல, இந்த கம்மல் தாங்க அது கல் வச்ச கம்மல். இந்த மாதிரி 7 கல் 8 கல் இருக்கிற மாதிரி 2 கிராமில் அவைலபிள் இருக்குது பாருங்கள். சூப்பராக பேக் சைடு க்ளோஸிங் இருக்குங்க. பிளாக் எங்கே கல் விழுந்துரும்னுட்டு இல்லை, 2 கிராமுக்கே வேணுமோ 9 கல் வச்சு பண்ணியிருந்தாங்க. இன்னும் பெரியவங்க ரொம்ப வயசானவங்க போடுற மாதிரி பேட்டர்ன்ஸ்லவும் அவைலபிள் இருக்குது. எல்லா இயர்ரிங்ஸு எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் 1 கிராமில் அப்படி வருங்க. காதோடு போடுற மாதிரி ரூபி எம்ரால்ஸு இது வந்து டைமண்டு மாதிரி ஷேப்டு அந்த ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் 4 கிராம் அப்படி இருக்குது. இந்த இயர்ரிங்ஸ் பாருங்கள் ஸ்டட்டு. இது ஒரு 3 கிராமுக்கு இன்னும் கம்மியாகவே இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. கார்னர் ஃபுல்லாக 5 பிங்க் ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு நடுவில் 6 ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி தாங்க. 3 கிராம் 2 கிராம் அன்னும்போது டெய்லி வேர் நம்ம அம்மா அவங்க பாட்டி அவங்க போனோன்னா தாராளமாக வாங்கிக்கலாம். இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி ப்ளஸ்ஸு வேஸ்டேஜ் அதெல்லாம் போடணுமில்ல சிஸ்டர்ன்ட்டு இன்னும் போட்டு தானே அங்கே ஆகணும். ஒரு நகை வாங்கணுன்னும் போது கம்பல்சரி எல்லாம் போட்டு தான் வாங்கணும். நீங்கள் அதுக்கு தான் ஸ்கீமில் போயிடுங்க. 18% வரைக்கும் ஃப்ரீ. அவங்க வாங்கின அந்த ஹாரத்துக்கு ₹1 கூட கொடுக்கலங்க. வெறும் ஜிஎஸ்டி மட்டும்தான் கொடுத்தாங்க. ப்ளஸ்ஸு அந்த 9/7 72 கிராம்ஸ்க்கு இந்த கம்மல் பர்டிகுலராக இப்போ கம்மல் வாங்கினாங்களே அதுக்கு ஃபுல்லாகவே 23% என்னவோ சொன்னாங்கங்க. 3% கம்மி பண்ணிவிட்டு 20% என்ன கொடுத்தாங்க. அப்ராக்ஸாக சொல்கிறேன் நான். உங்களுக்கு நீங்கள் போகிற அன்றைக்கி எவ்வளோ கொடுப்பாங்களோ எனக்கு தெரியலங்க. அதுக்கு தான் சொல்கிறேன் நான். நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கேளுங்க, பரவாயில்ல, தப்பொன்றும் இல்லை. கம்மி பண்ணால் கம்மி பண்ணுவாங்க, நீங்கள் கேளுங்க. அது இல்லாமல் அந்த லாஸ்ட் டேனால் 20% ஆஃபர் போயிட்டு இருந்துச்சு நாங்கள் போகும்போது. ஸோ அதனால் அந்த 20% 3% என்னவோ கம்மி பண்ணாங்க. மற்றபடி ஆஃபர் இல்லாத டைமில் போனால் எவ்வளோ சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு.
நீங்கள் போனப்போ கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னுட்டு. அங்கே சேல்ஸ்மேன் இருப்பாங்கல்ல, அங்கே ஒரு கொஞ்சம் ஹெட்டு மாதிரி கோட் எல்லாம் போட்டுட்டு சுற்றிட்டு இருப்பாங்கல்ல ஒரு சாரவங்க, அவங்கள கேளுங்க, கம்மி பண்ணலாம் மேபி. இதெல்லாமே 1/2 கிராமில் இருக்குங்க. இந்த ஹார்ட் சிம்பிள் ஒயிட்டு பாலிஷ் போட்டு க்யூட்டாக இருந்துச்சுங்க. நம்ம சைடு கமல் மாதிரி போட்டிக்கலாம். நம்ம வீட்டில் பொண்ணு குழந்தை இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். காதோட போடும். குட்டி குட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இந்த க்ரீனில் செம்மையாக இருந்துச்சுங்க. இந்த ஸ்டோன் அப்படியே எவ்வளோ ஜொலிக்குது தெரியுங்களா. இது எமரால்டுங்க, ஓவல் ஷேப்பில் இருக்குது. இதெல்லாமே ஸ்டோன்ஸ் வச்சது. இதெல்லாமே ஆஃபரில் போயிட்டுங்கும்போது 20% உங்களுக்கு லெஸ் பண்ணி வரும். ஸ்கீமில் போயிட்டிங்கன்னா 18% லெஸ் தாங்க. எனக்கு தெரிஞ்சவருக்கு ஜிஆர்டியில் ஸ்கீமில் போனது தான் பெஸ்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு இதையும் கொஞ்சம் எடுத்து வச்சு பார்த்தாங்கங்க. இந்த இயரிங்ஸ் அவங்க பொண்ணுக்கு காதோட போடுற மாதிரி இதையும் பார்த்தாங்க அவங்க. இதுவுமே க்யூட்டாக இருந்துச்சு. 4 ஸ்டோன்ஸ் வச்சுட்டு. இப்போது நம்ம தாமரைப்பூ இல்லைங்க, செம்பருத்தி பூவா, அந்த செம்பருத்தி பூ பேட்டர்ன் மாதிரி கோலம் போடுவேன் இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சு. 1.25 கிராம் என்னவோ இருந்துச்சுங்க. இதையும் பார்த்தாங்க அவங்க. நல்லா இருக்குது அழகா. அதான் சொன்னேன் 10 சவரத்துக்கு வாங்கினாங்கங்க. அந்த கம்மல் 6 கிராம் கிட்ட வருது. இது ஒரு 1.25 எல்லாம் சேர்த்து 8 கிராம் கையோடு கொடுத்து வாங்கினது. நல்லா இருக்குல்ல. இந்த பெரியவங்க போடுற மாதிரி ஸ்டார் ஃப்ளவர் பேட்டர்னில் கம்மல் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது, டைமண்ட் கட்டு மாதிரி. இது பாருங்கள், மெரூன் கல் வச்சுருக்காங்க. இதெல்லாமே இந்த பெரியவங்க போடுற மாதிரி அதுக்கு தான் காட்டிகிட்ருக்கேங்க. இருக்குங்க 4 கிராமில் இருக்குது, 2 கிராம், 4 கிராம், 5 கிராம், 6 கிராம். நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவைலபிள் இருக்குங்க. சூப்பரான கலெக்ஷன் இருக்குங்க. ஜிஆர்டி பிராண்டு தாங்க. எனக்கு தெரிஞ்சவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேஸ்டேஜ் போதும் நீங்கள் கொஞ்சம் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கீமில் போயிடுங்க, பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்தாங்க, இந்த கம்மல் தான் லாஸ்ட்டாக அவங்க சூஸ் பண்ணது. சேம் என்ன மாதிரி வேணும்னாங்க, அங்கே இல்லை. நான் லலிதாவில் வாங்கினேங்க. இது ஜிஆர்டியில் அவங்க வாங்கினது. சூப்பராக இருந்துச்சுங்க. 6 கிராமு. அடுத்தது இந்த ஹாரம் தாங்க அவங்க வாங்கினது. கல்கட்டா பேட்டர்னில் இந்த ஹாரமும் 72 கிராம்ஸ் 9 சவரம் இருந்துச்சுங்க. சூப்பராக இருக்குல்ல. சாலிட்டாக அப்படியே கெட்டியான தங்கம், அப்படியே ஒரு தங்க கட்டி மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அவங்க கஷ்டப்பட்டு போட்டது இல்லைங்க, அவங்க இஷ்டம் தானே. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க கொஞ்சம் சேர்த்து வச்சதுனால தான் இவ்வளோ பல்காக வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வச்சு ஸ்கீமில் போய்ட்டு